விஜய் ஆண்டனி தயாரிப்பில் விநாயக் வைத்தியநாதன் எழுதி இயக்கியிருக்க ரோமியோ படம் எப்படி இருக்குன்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஹீரோவா விஜய் ஆண்டனியும் ஹீரோயினா மிர்னாலினி ரவி நடிச்சிருக்காங்க. பாரதி தனசேகர் மியூசிக் பண்ணியிருக்காரு. இதோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் நேரத்தையும் டிக்கெட் பணத்தையும் சேவ் பண்ணிட்டு இருக்க நம்ம சினிமா பட்டணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆரம்பிக்கலாங்களா? இளமை பருவத்தில் குடும்ப சூழ்நிலைக்காக வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு போகிற ஹீரோ 35 வயசில் திரும்பி வராரு. அவர் நினச்ச மாதிரி வசதி வாய்ப்பு கிடைச்சாலும் தன்னோட வாலிபத்தில் அனுபவிக்க வேண்டிய காதலை மிஸ் பண்ணிட்டோமோன்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அதனால் கல்யாணத்தையும் தள்ளி போடுறாரு. அப்படி மிஸ் பண்ண காதல் மறுபடியும் அவர் வாழ்க்கையில் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. படத்தோட ஓப்பனிங் சாங்லேயே மலேசியாவிலேருந்து இந்தியா வராரு நம்ம ஹீரோ. வந்ததும் அவரோட கல்யாண தேடல் ஆரம்பிக்க காதலிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு தான் வேணும்னு ஹீரோ சொல்றாரு. இந்த மாதிரி விஷயத்தை நான் அமெரிக்காவில் சொல்லியிருந்தா உன்னை அங்கேயே குப்புற போட்டு செருப்பை கழட்டி அடிச்சிருப்பேன். அதை எங்கடா பிடிக்கிறதுன்னு பெத்தவங்க நினைக்க தோ வராங்க நம்ம ஹீரோயின். ஹீரோவுக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணுங்கிறது ஒரு லட்சியம் இருக்கிற மாதிரி ஹீரோயினுக்கு இதுல ஹீரோயின் ஆகணுங்கிற ஒரு லட்சியம் இருக்கு. ஆனா அது பிடிக்காத அவங்க அப்பா, நீ நடிச்சு கிழிச்சதெல்லாம் போதும், ஒழுங்கா ஒரு கல்யாணத்தை பண்ணி பொழைக்கிற வழியை பாருன்னு சொல்லி ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணியே வச்சிடறாங்க. ஹீரோயினுக்கு இதுல சம்மதமே இல்லை. ஆனா ஹீரோ ஆசைப்பட்டு தான் கட்டிக்கிறாரு. கல்யாணம் முடிஞ்சதும் சென்னைக்கு தனி குடித்தனம் போறாங்க. போனதும் ஹீரோயின் தன்னோட சினிமா நண்பர்களை வரவழைச்சு அவங்களோட சேர்ந்து குத்தாட்டம் போடுறாங்க. என்னடா இது, நம்ம ஊர்ல பார்த்த பொண்ணு தானா இது அப்படின்னு ஷாக்காகி நிக்கிறாரு நம்ம ஹீரோ. இருந்தாலும் அவங்கள ஒருதலை பட்சமா காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல ஹீரோயின் நண்பர்கள் ஹீரோவோட க்ளோஸ் ஆகுறாங்க. ஹீரோயின் அவங்களையும் வீட்டை விட்டு விரட்டிடுறாங்க. என்னதான் வெறுப்பா நடந்துக்கிட்டாலும் அவங்க லட்சியம் நிறைவேறாதான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அதை மோட்டிவேட் பண்ண நினைக்கிறாரு. இருந்தாலும் ஹீரோயின் அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. அதனால விக்ரம்ங்கிற பேர்ல போன் மூலமா அவங்கள மோட்டிவேட் பண்றாரு. அது அந்த நேரத்துல ஹீரோயினுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்? போன்ல விக்ரமாவும் நிஜத்துல கணவர் விஜயாவும் ரெட்ட வேஷம் போறாரு நம்ம ஹீரோ. ஆனா ஹீரோயினுக்கு கணவர் விஜய் மேல வெறுப்பும் விக்ரம் கேரக்டர் மேல நல்ல மரியாதையும் நட்பும் வளர ஆரம்பிக்கும். இதுக்கப்புறமா விஜய் கேரக்டர் ஜெயிக்குதா இல்ல விக்ரம் கேரக்டர் ஜெயிக்குதா அப்படிங்கிறதா இந்த படத்தோட கிளைமேக்ஸ். படத்தோட முதல் பாதியில கல்யாணம் முடிஞ்சதும் பிடிக்காத ஒய்ஃப் கிட்ட ஹஸ்பண்ட் எவ்வளவு மொக்க வாங்குறாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே பல படங்கள்ல பார்த்து சலிச்ச சீனுங்கிறதுனால படத்துல கனெக்ட் ஆகி பார்க்க தோணல. ஆனா இரண்டாவது பாதியில ஹீரோயினர் லட்சியத்துக்காக ஹீரோ சப்போர்ட் பண்றதும் அதே சமயத்துல தன்னோட ஒன் சைட் லவ் புரிய வைக்கிறதுமா, இதுவும் ஏற்கனவே பல படங்கள்ல வந்திருந்தாலும் கொஞ்சம் நல்லா தான் போகுது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லாவே இருக்கியா? நல்லா அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி தங்கச்சி கணவன் மனைவன் சென்டிமெண்ட்னு 15 நிமிஷம் நல்லாவே இருந்துச்சு. அந்த சீன்ல வசனமும் நல்லா அமைஞ்சிச்சுன்னே சொல்லலாம். படத்துல பாட்டு பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. ஆனா பிஜிஎம் தேவையான அளவு பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர் பரத். காமெடின்னு பார்த்தா யோகி பாபும் விடிவி கணேஷும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருமே எதுக்காக வராங்கன்னே தெரியல. அதான் இந்த படத்தோட பெரிய காமெடினே சொல்லலாம். இந்த படத்தை விஜய் ஆண்டனியே எடிட் பண்ணியிருக்காரு. அது பாராட்டுக்குரிய விஷயம். அப்படின்னா கூட இந்த படத்துல முக்கியமான சீனை கட் பண்ணி இந்த படத்தை போர் அடிக்க வச்சுட்டாரோ அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிறாரு. மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட, உருப்பட மாட்ட. சரி, இந்த படம் மொத்தத்தில் எப்படி தான் இருக்குன்னு கேட்டா, இந்த கிரிக்கெட்ல முக்கியமான பேட்ஸ்மேன்லாம் அவுட் ஆயிடுவாங்க. அவுட் ஆனதுக்கு அப்புறம் கடைசியாக வேற வழியே இல்லாமல் பவுலர்ஸ் வந்து ஒரு 4 அடிப்பாங்க. அப்போ எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. இந்த வருஷத்தோட தொடக்கத்துல இருந்து முக்கியமான தமிழ் ஹீரோட படங்கள் பெருசா சக்சஸே ஆகல. இந்த நிலையில இந்த மாதிரி படங்களை மட்டும் நம்ம குறை சொல்லி என்ன பண்றது? சரி, படம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. How do I tell you? வாரம் ஒரு சினிமாவது பார்த்தாகணும் அப்படின்னு நினைச்சா உங்களுக்கு வேற வழியே இல்லை. ஆனா மாசம் ஒரு படம் பார்த்தாலும் நல்ல படமா இருக்கணும்னு நினைச்சா இது உங்களுக்கு தேவையே இல்லை. மீண்டும் அடுத்த திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினிமா பட்டணம். சினிமா செய்தி மற்றும் சினிமா விமர்சனம் பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி.